ஏண்டா நீங்க 2 பேரும் பைத்தியமாடா? 30 வருஷம் பழைய வண்டியை 1.5 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கி வச்சிருக்கீங்க. இது வண்டி தானே? தங்கத்துல செஞ்சு வைக்கலையே. எதுவும் வண்டி தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா 40 வருஷமா மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டை கட்டி ஆண்ட வண்டி. சைஸ் சிறுசு ஆனா சத்தம் பெருசு. தங்கம்மான்னு தானே கேட்ட? இது எனக்கு தங்கம் தான். வருஷம் ஏற ஏற இதோட மதிப்பு ஏறிக்கிட்டே இருக்கும்டா. யமஹா இவங்களோட வண்டி வேணா வேகமா இருக்கலாம், பட் இந்த கம்பெனியோட வளர்ச்சின்றது அப்படி இல்லை. 1851 பிறந்த டொராக்கோசி யமஹா தான் இந்த யமஹாவோட ஃபவுண்டர். ஸோ நம்மள நிறைய பேர் எடுத்தோடனே நமக்கான வேலைக்கு வந்துட்டோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு வேலையா பார்த்து தான் கடைசி நமக்கான வேலைக்கு வந்து உட்காந்துருப்போம். ஸோ அது மாதிரி தான் யமஹாவும் ஸ்டார்டிங்ல ஒரு வாட்ச் மெக்கானிக்கா இருந்திருக்காரு, மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டை சர்வீஸ் பண்ணியிருக்காரு, வண்டி தள்ளியிருக்காரு. இந்த சமயத்துல தான் ஒரு சின்ன பையன் வந்து ஒரு ரீட் ஆர்கனை கொண்டு வந்து இவர் கையில கொடுக்குறான். நீங்க மெடிக்கல் எக்யூப்மெண்ட்லாம் சர்வீஸ் பண்றீங்க, இதையும் எனக்கு சர்வீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு. அவர் ஒரு சேலஞ்சை எடுத்துக்கிட்டு அந்த எக்யூப்மெண்ட்டை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு இதை சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாரு. அப்பதான் அவருக்கு ஒரு ஞான உதயம் பிறக்குது. நம்ம ஏன் புதுசா ஒரு ரீட் ஆர்கன் செய்யக்கூடாதுன்னு 2 மாசமா மாங்குன்னு உழைச்சு ஒரு ரீட் ஆர்கனை செஞ்சு டோக்கியோ யூனிவர்சிட்டியில இருக்க ஒரு மியூசிக் ப்ரொஃபசர் கையில கொடுத்து இதை வாசிக்க சொல்றாரு. அவர் அதை வாசிச்சு பார்த்துட்டு மொக்கையா இருக்கு அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அதுக்கு யமஹா என்ன சொல்றாருன்னா, எனக்கு மியூசிக்கை பத்தி நாலேஜே இல்ல, நீங்க எனக்கு மியூசிக் சொல்லி கொடுங்க. அதை கத்துக்கிட்டு புதுசா ஒரு ரீட் ஆர்கனை ரெடி பண்ணி அவர் கையில கொண்டு போய் கொடுக்குறாரு. அந்த ரீட் ஆர்கன் அங்க இருக்கிற எல்லாரையும் கவர்ந்து இழுக்குது. அதுக்கு பரிசா ஒரு 8 ரீட் ஆர்கனுக்கு உண்டான ஆர்டரும் அவர் கிடைக்குது. அதை தொடர்ந்து நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் செய்யறாரு, அதுவும் சக்சஸ் ஆகுது. சோ இதாண்டா நமக்கேத்த தொழில்னு சொல்லி 1887ல நிப்பான் காக்கின்னு ஒரு நிறுவனத்தை தொடங்குறாரு. அதோட லோகோ ஃபீனிக்ஸ் பறவை டியூனிங் ஃபோர்க்க வாயில கவ்வுன மாதிரி இருக்கும். அந்த லோகோ காலப்போக்கில் எவ்வளவோ எவால்வ் ஆனாலும் அந்த டியூனிங் ஃபோர்க்ன்றது இப்ப இருக்கிற யமஹால கூட 3 டியூனிங் ஃபோர்க் சேர்ந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. சோ அவங்க எதை மாத்தினாலும் டியூனிங் ஃபோர்க்க வந்து அவங்க விடவே இல்லை. அதைத்தான் அவங்களோட அடையாளமா கருதுனாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்ப வரைக்கும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்தியால அதுக்கேத்த ஒரு ஃபேக்டரி இருக்கு. என்னடா நீ ஆரம்பத்துல இருந்து ஹார்மோனி பெட்டியை வாசிக்கிட்டே இருக்கே தவிர பைக்குக்கு வர மாட்டேடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வந்துட்டேன்ல. கட் பண்ணா வேர்ல்டு வார் 2 அப்ப ஜப்பான் கவர்மெண்ட் வார் எக்யூப்மெண்ட்ஸ் பண்றதுக்காக நிப்பான் காக்கி நிறுவனத்தை மாடிஃபிகேஷன் பண்றாங்க. ஜப்பான் வேர்ல்டு வார் 2ல சரியான அடி வாங்குது. அதோட விளைவா நிப்பான் காக்கி நிறுவனமும் லாஸ் ஆகுது. இந்த நிறுவனத்தை இப்படியே விட்டுறக்கூடாதுன்னு 1955ல கெனிச்சி கவகாமின்றவர் ஏன் இந்த போர் செய்யறதுக்கு யூஸ் பண்ண இந்த மிஷின்ஸை வச்சு நம்ம ஒரு மோட்டார் சைக்கிள் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு யமஹா மோட்டார் கார்பரேஷன் தனியா ஒன்று கொண்டு வராங்க. ஒரு மோட்டார் சைக்கிள் ரெடி பண்றாங்க. அந்த மோட்டார் சைக்கிளோட நேம் யாவன் அப்படின்னு லான்ச் பண்றாங்க. 200 வண்டி தயாரிக்கிறாங்க. 200மே சீக்கிரமா வித்துருச்சு. சோ மோட்டார் சைக்கிள் தான் நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு நிறைய மோட்டார் சைக்கிள் தயாரிக்கிறாங்க. அதை மக்களுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிறைய ரேஸ்லயுமே அவங்க வண்டியை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க. சோ எல்லா ரேஸ்லயுமே இவங்களோட வண்டி டாப் 3 பொசிஷன்ல வருது. ஜப்பான் மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல ரீச் ஆகுது. நிறைய பிராண்ட்ஸ் 4 ஸ்ட்ரோக் தான் ஃபியூச்சர்னு சொல்லி அதுல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் யமஹா 2 ஸ்ட்ரோக்லயே நின்னாங்க. அப்படி 2 ஸ்ட்ரோக்ல இருந்து 1985ல இந்தியால லான்ச் ஆகப்பட்ட ஒரு அரக்கன், அசுரன், அரசன் என்ன வேணா சொல்லலாம், அவன் தான் இந்த RX 100. இந்தியால இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த RX 100 அட்ராக்ட் பண்ணிச்சு. போட்டு வாங்கினாங்க இந்த பைக்கை. வெறும் 98 சிசி இன்ஜின் தான், சிங்கிள் சிலிண்டர் தான், வெறும் ஏர் கூல்ட் இன்ஜின் தான். 11 PS பவர், 10.39 நியூட்டன் மீட்டர் தான் டார்க். இது எல்லாத்தையும் 4 ஸ்பீட் வெட் மல்டிப்ளை கிளட்சோட பேர் பண்ணிருப்பாங்க. அது போக 50 mm தான் போர், 50 mm தான் ஸ்ட்ரோக். அது ஷார்ட் ஸ்ட்ரோக் தான், இருந்தாலும் அது ஒரு சவுண்ட கிளப்பும் பாத்தீங்களா? அந்த சவுண்டோட பிரிச்சுக்கிட்டு போகும். இப்பெல்லாம் நிறைய சக்சஸ்ஃபுல்லான பைக்ஸ்லாம் வந்துருச்சு. பட் ஸ்பீடுன்னா யமஹானா ஸ்பீடு அப்படின்னு ஒரு ரேஸ் பைக்கை மைண்ட்ல நினைச்சாலே யமஹா தான் வந்து நிக்குது. இப்ப ரேஸ் பைக் நினைச்சா R15 அந்த மாதிரி வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டு வந்துட்டான். சிலர் வந்தார்கள், சிலர் போனார்கள். ஆனா ஒருத்தன் மட்டும் நான் போக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சு இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கான் ரோட்ல. அதுக்கு எக்ஸாம்பிள் அந்த வண்டி பின்னாடியே இருக்கு. ஆமா, எவ்ரிஒன் ஹஸ் பாஸ்ட், ஐ ஹேட் ஹிஸ்டரி. வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. இப்பெல்லாம் எவ்வளவு பைக்ஸ் எவ்வளவு டெக்னாலஜியோட வந்துருச்சு. VVA, VVT, VTEC, ESP, DOHC. ஆனா அந்த காலத்துல எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லையடா. ஆனா அப்படி டெக்னாலஜி இல்லாத காலத்துல கண்டுபிடிச்ச ஒரு இன்ஜினை இப்ப இருக்க டெக்னாலஜி இருக்க ஒரு இன்ஜினோட சேர்த்து போட்டி போட்டோம் அப்படின்னா அப்ப இதுதான் வந்து டாப்ல வந்து நிக்குது. அது மட்டும் இல்ல, இன்ஜினை லைட்டா டியூன் பண்ணா 150 cc வண்டியவே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஆனா அவ்வளவு ராவான பவர் ப்ரோ. இத்தனைக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு இன்ஜின் கூட கிடையாது. சிம்பிளிஃபைடான ஒரு இன்ஜின், எல்லா மெக்கானிக்கும் ஈஸியா வேலை பார்க்கலாம். அப்படி இருந்துமே அவ்வளவு பவர் இருக்கு இந்த இன்ஜின்ல. காரணம் இருக்கு மச்சி, அவ்வளவு ஸ்பீடு போறதுக்கு காரணம் இதோட 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான். வெயிட்
வெயிட் மச்சி 100 கிலோ தான், அதனால தான் இவ்வளவு பவர் அதால பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. பவர் டு வெயிட் ரேஷியோவை கரெக்டான ஃபார்முலால பேக் பண்ணா பக்கத்துல ஒருத்தன் கூட வர முடியாது. அச்சோ அவரா அப்படி ஒரு மேஜிக்கை பண்ணி வச்சிருக்கேன் அந்த RX 100ல. அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. என்ன புகை மட்டும் அடிச்சு தட்டும் ப்ரோ. 100 cc வண்டி ப்ரோ, டாப் ஸ்பீட் 100 போகும் ப்ரோ. இல்ல ஆனா என்னன்னா அந்த வைப்ரேஷன்ஸ் அது வந்து வைப்ரேஷன்ஸ் தெரியும், அந்த இது வைப்ரேஷன்ஸ் இருக்கும். பக்கத்துல லாரியோ பஸ்ஸோ ஒட்டிலாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காத்துக்கு உள்ள இழுத்துரும். காரணம் அதோட வெயிட் கம்மின்றனால அந்த ஒரு இஷ்யூ வந்து இருக்கு. அது போக இந்த வண்டியை ஸ்போர்ட்டியாவும் யூஸ் பண்ணிக்கலாம், சிட்டி ரைடு யூஸ் பண்ணலாம், ஆஃப் ரோட்லயே ஓட்டலாம். எல்லாத்துக்கும் கேப்பபிளான ஒரு வண்டி. அது மட்டும் இல்ல ப்ரோ, லார்ஜ் கார்பரேட்டர், ஏர் ஃபில்டர், இன்ஜின் டியூனிங், அடிஷனலா 5th கியர், சஸ்பென்ஷன் அப்கிரேட், டயர் அப்கிரேட் இதெல்லாம் பண்ணி டிராக் ரேஸ்க்கு எடுத்துட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், வர்ற வண்டி எப்பலாம் அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கு. நீங்க கேட்கலாம், என்னடா பெரிய பவரை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஆனா பவர் ஒரு சைடு இருந்தாலும் இதோட வெயிட், இது ரெண்டும் சேர்ந்து உங்களால ஸ்பீடாவும் போய்க்க முடியும், ஹேண்ட்லிங்கும் தரமா பண்ண முடியும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் 90s 20sல ராபர் பண்றவங்க, திருடுறவங்க, செயின் ஸ்நாச்சிங் பண்றவங்க எல்லாமே யூஸ் பண்ற வண்டி இதுதான். ஏன்னா அந்த சம்பவம் பண்ணிட்டு குவிக்கா எஸ்கேப் ஆகிறதுக்கு இந்த வண்டியை தான் யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்ல ப்ரோ, இது வந்த புதுசுலாம் பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. இது 100 cc கிடையாது, இது வந்து அதிக சிசி, இது 100 cc சும்மா சொல்லி விக்கிறாங்க. அதுக்காக இந்த இன்ஜின் எல்லாம் பிரிச்சு செக் பண்ணாங்க, டைமென்ஷன்லாம் செக் பண்ணி அந்த மாதிரிலாம் கூட பண்ணிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ அந்த பவர் வந்து அவ்வளோ ராவா இருந்திருக்கு. நீங்க ஓட்டிட்டு வந்தீங்களா ப்ரோ, வண்டி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்திருப்பீங்க. எப்படி இருந்துச்சு ப்ரோ உங்களுக்கு? என்ன ப்ரோ தட்டி விடுறீங்க? இல்ல அவ்வளோதானா? இது டயர் பட்டுருச்சு அதனால. எனக்கு வந்து இந்த வண்டியோட ஸ்பீடை தாண்டி இதோட சவுண்டு தான். சவுண்டு வந்து நமக்கு எப்பயுமே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கும். யாரா இவனுங்க, எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? பட் இந்த வண்டியை வந்து நம்ம எல்லாமே எப்படி பில்டப் பண்ணிருப்பாங்கன்னா, RX 100னா கெத்து மாசு அப்படின்னோடனே இந்த வண்டியில ஏறி உட்காந்து அந்த திருவுறப்ப அந்த சவுண்டு, ராஜ பரம்பரை, ராஜ கம்பீரம், அதெல்லாமே நம்ம அறியாமலே நமக்கு வந்துடும். தேர்ட் பர்சன் ஒருத்தர் ஓட்டிட்டு போனா திட்டுவோம். இவ்வளவு சவுண்ட் சொல்லிட்டு போனா நம்ம ஓட்டுறப்ப அது ஜாலியா இருக்கு, கெத்தா இருக்கு. பட் மத்தபடி வண்டி ஓட்டுறதுக்கு வந்து ஒரு மேன்லியா இருந்துச்சு ப்ரோ. ஆல்ட்ருக்கு தான் ப்ரோ இது வந்து ஃபேமஸ். ஆனா எந்த வண்டியை பார்த்தாலும் அது RX 100 கண்டுபிடிச்சிடலாம். சோ இந்த வண்டியில என்னென்ன பண்ணி வச்சிருக்காருன்னு பாப்போமா? பாத்துடலாம். வண்டி இப்ப நார்மலா ஸ்டாக்கா வந்ததை விட இதை வந்து என்ன மாதிரி வேணா நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டூமே ஹீரோ டூம் வந்து டூம் போட்டுருக்காங்க, பால் பச்சை கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இது பண்ணி நம்ம சும்மா சைக்கிள்ல வச்சிருக்கோம்ல கேரியர், அது இருக்கு. அது மாதிரி இங்க டிஸ்க் மாட்டிருக்காங்க ப்ரோ, கம்ப்ளீட்டா ரீஸ்டோரேஷன் பண்ணிருக்காரு ப்ரோ. ஆமா. சோ இங்க இதுதான் ப்ரோ அதோட ஐகானிக், இதோட அன்லாக் மீட்டர் எப்படி இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இங்க தான் சாய் போடுற மாதிரி இருக்கும். பட் ஆனா இங்க மாத்தி வச்சிருக்காரு, கிடைக்காம இருக்காங்க. மேபி இங்க மாத்தி இருப்பாரு. கண்ணாடி இதுக்கு வந்த கண்ணாடி கிடையாது, கண்ணாடி ஆல்டர் தான். ஃபுல்லாவே வண்டி ஃபுல்லாவே ஸ்டீல் தான் ப்ரோ. எல்லாமே குரோம் ப்ரோ, எல்லாமே குரோம் ஃபினிஷ். மற்ற வண்டியெல்லாம் கண்ணாடிலாம் மூஞ்சியை பார்க்க முடியும், இந்த வண்டியில எங்க வேணாலும் மூஞ்சியை பார்த்துக்கலாம். கரெக்ட். இங்க பார்த்து தலை சீவிக்குவேன். மூஞ்சி தெரியுதா மூஞ்சி. ஸ்போக் வீல் கொடுத்துருக்காங்க. அது மூலம் இங்க 2T ஆயில வந்து இங்க வந்து இவர் செட் பண்ணி வச்சிருக்காரு. இங்க ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்லாம் வச்சிருக்காரு. இதெல்லாம் வண்டியோட வருமா இல்ல இவர் ஆல்டர் பண்ணிருக்காரான்னு தெரியல. சோ RX 100 யூசர்ஸ் வந்து சொல்லுங்க ப்ரோ. அது போக சாரி கார்டு, இந்த ஃபுட் ரெஸ்ட்டுமே வந்து இந்த மாதிரி ரெட்ரோ ஸ்டைல் வண்டியில தான் ப்ரோ இந்த மாதிரி அழகா இருக்கு. முக்கியமா என்னை மாதிரி இந்த BS3 யூசர்ஸ்க்குலாம் இந்த மெயின் ரிசர்வ் ஆஃப்ன்றது வந்து ரொம்ப யூஸா இருக்கும் ப்ரோ. இப்போ வர வண்டியிலலாம் சென்சார் ப்ராப்ளம் ஆயிருது ப்ரோ, அது வந்து நமக்கு ஃபியூல் இருக்கான்றதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இதுனா ரிசர்வ்ல போட்டா 1 லிட்டர் 1.5 லிட்டர் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட் வச்சுக்கலாம். எல்லாம் மனக்கணக்கு தான். இதே நீங்க வேற ஒரு RX 100 டிசைன் பாத்தீங்க அப்படின்னா நாங்க சொன்னதெல்லாம் வேற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் வேற மாதிரி ஆல்டர் பண்ணிருப்பாரு. காரணே தேவையில்ல, தேவையில்ல, சவுண்டே போதும். மற்றபடி சீட்டு வந்து அருமையா இருக்கு ப்ரோ, கம்ஃபர்டபுளா போகலாம். இப்போ எக்ஸ்டீரியரை கூட ஈஸியா மற்ற வண்டிலையும் ஆல்டர் பண்ணிடலாம். ஆனா இதை நம்ம இன்ஜினே டியூன் பண்ணலாம். எனக்கு செஞ்ச ஒரு களிமண் மாதிரி ப்ரோ. இப்படி பிடிச்சாலும் அது வந்து ஒரு சேப்பு கொண்டு வந்துடலாம், அழகா கொண்டு வந்துடலாம்ல. இது வந்து இந்த வண்டி வந்து ஒரு தனி அழகா தெரியும். ஸோ பவர் தான் பிச்சுக்கிட்டு போகுதுன்னு பார்த்தா வண்டியும் ஸ்டைலா தான் இருக்கு. வண்டி ஓட்டுறவனை ஸ்டைலாவும் மாசாவும் காட்டும் இந்த வண்டி. எக்ஸாம்பிளுக்கு AK, தளபதி, சூர்யா, சூப்பர் ஸ்டார்னு எல்லாத்தையும் மாசா காட்டுறதுக்கு யூஸ் பண்ற ஒரே வண்டி தான் இந்த RX 100 தான். அதே படத்துல வர வில்லனை ரகடா காட்டுறதுக்கும் இந்த RX 100 தான். மற்றபடி இந்த வண்டியை நம்ம எவ்வளவுதான் புகழ்ந்து பேசினாலும் இதுலயும் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. என்னப்பா சொல்ற? அதையும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதுல முக்கியமா வந்து ரைடிங் கம்ஃபர்ட் ப்ரோ. இதை வச்சு சிட்டிக்குள்ள வேணா நல்லா ஜாலியா ஓட்டலாமே தவிர லாங் ஹைவேலாம் போனோம்னா முதுகு வலி பெண்டை கழட்டிடும். அது போக 2T ஆயில் போட்டு தான் இந்த வண்டி ஓட்ட முடியும். சில பேர் பெட்ரோல் போடுறப்ப அதெல்லாம் மறந்துடுவாங்க. 2T ஆயில்னா நீங்க வந்து இன்ஜின் ஆயில் நினைச்சுக்காதீங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்க பெட்ரோல் போடுறப்ப எவ்வளவு பெட்ரோல் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆயிலும் நீங்க ஊத்தணும், இல்லைன்னா வண்டியோட ஆயில் முடிஞ்சு போகும். அதனால என்ன பண்ணிடுறாங்க இப்பெல்லாம் அந்த
2T ஆயில் டேங்கை வந்து இந்த இடத்துல ஆல்டர் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இதுல வந்து ஒரு 1 லிட்டரோ 1.5 லிட்டரோ அந்த ஆயில வந்து ஊத்திடுவாங்க. இதுல வெறும் பெட்ரோல் மட்டும் போட்டுக்கலாம். நம்ம பெட்ரோல் எவ்வளவு பேர்ன் ஆகுதோ அதை பொறுத்து அந்த ஆயிலும் வந்து பேர்ன் ஆகிக்கிறோம். பேர்ன் ஆகிக்கிறோம். இது முடியறப்ப ரீஃபில் பண்ணிக்கலாம். ஆமா, இதை நீங்க கரெக்டா வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். இதுல குறைஞ்சிருச்சு அப்படின்னா ரீஃபில் பண்ணிடணும். அப்படி பண்ணாம விட்டீங்கன்னா இன்ஜின் சீஸ் ஆயிரும். தேர்டு, இதோட மைலேஜ் 35ல இருந்து 40க்குள்ள தரும். அது எக்கனாமில ஓட்டினேனா தான். அது ஹைவேலாம் எடுத்துட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மைலேஜ் பாதி ஆக்கிக்கோங்க நீங்களே. ஃபோர்த், இதோட மெயின்டெனன்ஸ் ஹைலி மெயின்டெனன்ஸ் ப்ரோ. ஹைலி மெயின்டெனன்ஸ்னா விலை கூடுன்றதெல்லாம் கிடையாது. அடிக்கடி மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கு. அந்த ஆயில் போட்டு ஓட்டுறனால அதிகமான ஸ்லட்ஜ் வந்து அந்த சைலன்சர் வந்து ஃபார்ம் ஆகும். பிக்கப் டிராப் ஆகுறது, மைலேஜ் டிராப் ஆகுறது, அந்த மாதிரி பிரச்சனை வரும். அதனால அது ரெகுலரா வந்து அதை நம்ம பண்ணணும். சார் நெக்ஸ்ட் வந்து இதுல பெரிய பிரச்சனை வந்து எஃப்சி ப்ராப்ளம். இப்போதைக்கு வந்து 1-2 காசை கொடுத்து நம்ம எஃப்சி வாங்கிடலாம். ஆனா எப்போ அதை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியாது. ஸோ அதனால இந்த வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அது போக புக்ல நிறைய பேர் கோல்மால் பண்ணுவாங்க. அதனால புக் வந்து ப்ராப்பரா இருக்கா, அது உண்மையாவே எத்தனை ஓனர் தான் இருக்கான்றத பாத்துக்கோங்க. இந்த வண்டியோட புக்கு தானன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்பேர்ஸ்லயுமே டிமாண்ட் இருக்கு. சம்டைம்ஸ் கிடைக்கும், சம்டைம்ஸ் கிடைக்காம போகும். வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது போக இந்த வண்டியெல்லாம் பொக்கிசமா பாத்துக்கிறத விட கண்ணுங்கரமா பாத்துக்கணும். இப்படி திரும்பி இங்கிட்டு திரும்பக்குள்ள வண்டியை தூக்கிட்டு போயிருவாங்க. ஏன்னா அவ்வளவு டிமாண்ட் இந்த வண்டிக்கு. அண்ட் இந்த வண்டியோட அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா, தெருல ஒரு 100 பேர் வண்டி வச்சிருக்காங்கன்னா நம்ம ஒரு வீட்டுல மட்டும் தான் இந்த வண்டி நிக்கும். அது போக எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் இந்த வண்டி நீங்க நல்ல விலைக்கே வித்துடலாம். அதுல ஜப்பான் கார்பரேட்டர் இருக்க வண்டி எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா நீங்க சொல்றதா ரேட். அதுவும் இல்லாம ஆரம்பத்துல இந்த வண்டிலாம் ப்ரோ 19,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த வண்டி வந்து 30 வருஷம் ஆனாலும் 35 வருஷம் ஆனாலும் 1 லட்சம் ரூபா 1.5 லட்சம் ரூபாய்க்கு இப்ப வித்துக்கிட்டு இருக்கு ப்ரோ இந்த வண்டி. இப்ப சொல்லுங்க, இது தங்கத்துக்கு ஈடாகிறதானே? இது கிடைச்சிருச்சு. ஸோ ஃபைனலாக எங்களோட ஒப்பீனியன் இந்த வண்டி பற்றி என்ன அப்படின்னா, காசு இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த வண்டியை அஃபோர்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, காசு இருந்தாலும் இந்த வண்டியை வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு மனசு வேணும். ஆமாம், ஏன்னா இந்த வண்டியில் அந்த கிரேஸ் இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். நான் ஒரு எந்தூசியாசிஸ்டாக இருக்கேன். இதெல்லாம் அந்த வண்டிலாம் வந்து எனக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி நினைக்கிறவங்க வந்து அந்த காசு செலவாகிறத பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. இதுக்கு ஆல்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. இதையே பிரைமரி வண்டியாகவும் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. பட் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த வண்டியை வந்து ஏதாவது ஒரு வீடியோவில் பார்த்து ஒரு கிரேஸில் வந்து வாங்கிடுவாங்க. 6 மாதத்துலேயே மெயின்டைன் பண்ண முடியாமல், இவ்வளோ மெயின்டெனன்ஸ் வருதா, இவ்வளோ மைலேஜ் தராம இருக்கா, இதுக்கு நான் வந்து R15 மாதிரியான வண்டி எடுத்துட்டு போயிருவேன்னு சொல்லலாம். 6 மாசத்துல வண்டியை வித்துட்டுலாம் போறவங்களா இருக்காங்க. சோ இந்த வண்டியை இந்த ஜெனரேஷன் பீப்புள் வந்து கன்சிடர் பண்ணுவீங்களான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அது போக RX100 யூசர்ஸ் உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க இந்த வண்டியை பத்தி ஏதாவது தப்பா சொல்லியிருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, திருத்திக்கிறோம். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா அப்படின்னு நான் இன்னும் 30 வருஷம் ஓடுவேன்டா அந்த ரோட்ல. இவங்க எவனும் வண்டியை தடை பண்ணாம இருந்தாங்கன்னா அது பாட்டு ஓடும். இல்ல ப்ரோ, இப்ப US UK எல்லாம் பழைய வண்டியெல்லாம் வச்சிருக்காங்க. அவங்க அதுக்குன்னு ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்து அந்த இன்ஜின் டியூனிங்லாம் இந்த மாதிரி பண்ணுங்கப்பா, எமிஷன் கம்மியாகிற மாதிரி ரெடி பண்ணி அந்த மாதிரிலாம் ஓட்டுறாங்க. ஸோ இந்தியாவில் என்ன பண்ணலாம்னா, ஈவியை வந்து திணிக்காம இந்த மாதிரி வண்டிக்கு வந்து சில நார்ம்ஸ் கொண்டு வந்து இதே ரோட்ல ஓட விட்டீங்கன்னா ரோடு பார்க்க அழகா இருக்கும்.